நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையா ஏசையா உம் அன்பு போதுமே, என் நேசரே உம் கிருபை போதுமே. ஏசையா உம் அன்பு போதுமே, என் நேசரே உம் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையா உம் அன்பு போதுமே, என் நேசரே உம் கிருபை போதுமே. ஏசையா உம் அன்பு போதுமே, என் நேசரே உம் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்தவும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்தவும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையா உம் அன்பு போதுமே, என் நேசரே உம் கிருபை போதுமே. ஏசையா உம் அன்பு போதுமே, என் நேசரே உம் கிருபை போதுமே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியை அணைத்து உம் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியை அணைத்த உம் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது மரண விக்கினங்கள் சூழ்ந்த என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் கூட சேர்ந்து பாடுங்க. என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாத, நீங்க மட்டும், அது எத்தனை உண்மை. என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் மனசஞ்சலத்தில் மாறித்தீரும். ஏசையா ஏசையா உம் அன்பு போதுமே, என் நேசரே உம் கிருபை போதுமே. ஏசையா ஏசையா உம் அன்பு போதுமே, என் நேசரே உம் கிருபை போதுமே.
என் நேசரே உம் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில உங்க சமூகத்துல வந்திருக்கிற எங்களை ஒரு விசையாய் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. இந்த காலை வேளையில அப்பா உங்களுடைய சமூகத்துல உங்க குரலை கேட்க வந்திருக்கிறோம், உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையால் திருப்திப்படுத்தி ஆறுதல் படுத்தி அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான தலைப்பு இயேசுவின் பாதத்தில் ஆறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்துல தான் நமக்கு ஆறுதல், தேறுதல், நம்மளுடைய எல்லா காரியத்துக்கும் பதில் அவருடைய பாதம் மாத்திரமே. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3-4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினால் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒரு விசை கூட இந்த லைனை மட்டும் சொல்றீங்களா? உண்மையாலுமே சகல, சொல்லுங்களேன், சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது கொரிந்தியர் சபைக்காக பவுலானவர் எழுதுகிறார். அவர் பட்ட வேதனைகள் அநேகம், ஊழியத்தின் பாதையில அநேக பாடுகள் மத்தியில அவர் இந்த 2வது கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபத்துல சொல்றாரு, அவரே எல்லா சகலவித எல்லா உபத்திரவங்களிலேயும் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒருவேளை கடந்த மாதத்திலேயோ இல்லை பல ஆண்டுகளாக உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக உங்களுடைய ஜெப வேண்டுதல் இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் என் ஜெபம் கேட்கப்படலையே என்று உங்களுக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா உபத்திரவங்களிலேயும் நான் உங்களுக்கு ஆறுதல் மாத்திரம் அல்ல, அதற்குரிய பதிலையும் கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 11:29 சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மதத்திலையும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை ஆண்டவரே சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். இவங்க அவங்க நல்ல, எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன தரேன்? இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, சங்கீதம் 94:19 சொல்லப்பட்டிருக்கு, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில். அப்படின்னா என்ன? என் உள்ளத்துல எவ்வளவு கவலைகள், எவ்வளவு பாரங்கள், என்னால தாங்கிக் கொள்ள முடியாத கவலைகள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை என்ன பண்ணுதான்? தாங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, திருமணம் அப்போ கணவனும் மனைவியும் ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. என்ன சொல்லுவாங்க? சுகமும் துக்கம், மரணம் நம்மை பிரியும் வரையிலும் பிறர் முகம் பாராம நம்ம என்ன இருப்போம்? சந்தோஷமா இருப்போம்னு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொல்றாங்க? ப்ராமிஸ் பண்றாங்க. ஆனா அதுவே பாருங்க, ஒரு 5 வருடம் 10 வருடம், அதாவது இறுதி வரைக்கும் அந்த அன்பு தொடருமான்னு கேட்டா நிச்சயமாய் அதுல என்ன இருக்கு? ஒரு மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய ஆறுதல் நம்ம என்ன பண்ணுது? தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தாங்குகிறது. பாருங்க, ஆண்டவர் 365 நாளும் நீ பயப்படாத, நீ பயப்படாதன்னு சொல்லி இந்த வேதத்துல 365 முறை நம்ம என்ன சொல்றாரு? பயப்படாத, பயப்படாத. நமக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் நம்ம இருதயத்துல இருக்கு. ஆனாலும் ஒரு துன்பம் வரும் பொழுதோ, ஒரு துக்கம் வரும் பொழுதோ, நம்மளுடைய இருதயத்தினுடைய விசுவாசத்தின் அளவு என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சம். ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமா இருக்கும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையானா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம இருதயத்தினுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? பெரியதா இருக்குது. ஆமா, ஆண்டவர் எனக்காக செய்வார், நிச்சயமா செய்வார். ஒரு 100% கூட 200% இருக்கும்.
அதே ஒரு திங்கக்கிழமை வரும், ஆண்டவர் இதை சொன்னார் செய்வார். ஒரு 75 ஆகும், அதுக்கப்புறம் ஒரு 50 ஆகும், அப்புறம் என்ன ஆகும்? ஆமாம், நம்ம ஜெபித்து என்ன ஒன்றும் நடக்கலையே, நானும் தான் ஜெபம் பண்ணுறேன், நானும் தான் உபவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு என்ன நடக்கலை, என் காரியத்தில் இன்னும் ஜெயம் கிடைக்கலையே, நான் இன்னும் எவ்வளோ காலம் காத்திருக்கணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. நம்ம மௌனமாக இருக்க ஒரு காலம் இருக்கு, பேச ஒரு காலம் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், எல்லா சகலவற்றையும் அதினதின் காலங்களில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த காலங்கள் வர வரைக்கும் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு? அந்த இசிஜி பார்த்தீங்கன்னா அப்படி மேலே போய் அப்படி கீழே வரும், திருப்பி மேலே போய் அப்படி கீழே வரும் இல்லையா? ஸோ பாரங்கள் அநேகமாய் நம்மளை நெருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதமே நமக்கு ஆறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பாடுகள் உபத்திரவங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. அது எந்த மனிதனானாலும் எவ்வளவு உயரத்தில் இருக்கிற ஜொலிக்கிற பெரிய ஷைனிங் ஸ்டாரா இருந்தா கூட எல்லாரும் வாழ்க்கையிலையும் கவலை, கண்ணீர், கஷ்டம், துக்கம் எல்லா பாடுகளையும் கடந்துதான் போக வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சொல்றார். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில இந்த மரண இருள் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு செழிப்பான ஆரம்பம் தான். ஆனா இடையில எப்படி இருக்கு? ஒரு மரண இருள், ஒரு துக்கம் இருக்கு, ஒரு இழப்பு இருக்கு, ஏதோ ஒரு காரியத்துல நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு இல்லையா? அப்போ கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படியாம்? கம்பீரத்தோடு இருப்பார்கள். அப்போ விதைக்கிறது எப்படி இருக்கும்? கண்ணீரோடு இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கண்ணீர் என்பது நிரந்தரம் அல்ல, சந்தோஷம் என்பதும் நிரந்தரம் அல்ல. அது ஒரு வட்டம் போல, மேல இருக்கிறோம் அப்படியே கீழே சந்தோஷம் துக்கம், சந்தோஷம் துக்கம், துக்கம் சந்தோஷம், அப்படி என்ன ஆகும்? சுற்றி கொண்டே இருக்கும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்ல முடியும், இயேசுவின் பாதத்துல நமக்கு நிச்சயமா என்ன இருக்கிறது? ஆறுதல் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பல நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு சோதனை வைக்கிறார். ஆமென். நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் வைப்பாங்க, இங்கிலீஷு, மேக்ஸு, தமிழ். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறோன்றதை நம்மளோட ப்ராக்ரஸ் நமக்கு சொல்லும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படிதான் அந்த 9 கனிகள், ஆவியின் கலாத்தியரில் சொல்லப்பட்ட 9 கனிகள்லையும் ஆண்டவர் ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டே வருவார். இந்த நாளில் இந்த பெண்ணுக்கு, இந்த என் மகளுக்கு அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே நமக்கு என்ன இருக்கு? பரீட்சை இருக்கு. பரீட்சை இல்லாம அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது. அது போல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அநேக காலங்கள்ல நம்ம அவரை சார்ந்திருக்கோமா? நம்ம அந்த பிள்ளையோ அல்லது மகனோ மகளோ அந்த துன்பத்துல பாதையில நடக்கும் பொழுது எந்த அளவு என் பாதத்தை தேடுறாங்கிறது தான் ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த காலை வேளையில எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட முதல்ல பயங்கரமான ஒரு அனாய்டிங்ல இருந்திருப்போம். வேதத்தை வாசிக்கிறது என்ன, ஜபம் என்ன, அதாவது உபவாசங்கள் என்ன, ஆலயத்துக்கு தவறாம போவோம். ஆனா நாட்கள் செல்ல 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 நான் சொன்னது போலதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிற விசுவாசமானது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை என்ன பண்ணுது? அமிழ்ந்து கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. இது இயற்கை. இது எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ஆரம்பத்தில் இருக்கிற விசுவாசமானது இறுதி வரை. அதுதான் ஆண்டவர் சொல்றார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப சோதனை என்பது எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஒரு காரியம். கல்யாணம் புதுசுல இருக்கிற அந்த அந்நிய ஐக்கியமும் நாளுக்கு நாள் போக போக என்ன ஆகும்? அது சண்டையா மாறும், வாக்குவாதங்களா மாறும். அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம சமாதானம் ஆயிடுறோம். ஹல்லேலூயா. ஆனா ஆரம்பத்துல இருக்கிற அந்த அன்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொல்றார், ஆதியில் இருந்த அன்பு விட்டா என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு அங்கலாய்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இருந்த ஆதியில் இருந்த அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? நம்ம ஜெபம் பண்ற ஜெபமானது இன்னும் அதிகமான மணி நேரங்களாய் போய்கொண்டிருக்கிறதா, இல்லை அப்படியே தேய்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, கவலைகள் வரும் பொழுது இருதயமானது தொய்ந்து போகிறது. பாருங்க, என்னோட சாட்சி ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 10th என் பிள்ளை படிக்கும் போது சிபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் டைம் சிபிஎஸ்சியில் 10th படிக்கிறச்ச
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். 10th படிக்கும் போது ஆனுவல் எக்ஸாம் லீவ், அதாவது ப்ரிப்பரேஷனுக்கான லீவ் போட்டிருந்தாங்க. ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும்போது ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, அதாவது தமிழ் எக்ஸாம் எழுதணும், தமிழ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. அப்புறம் பார்த்தா வயிறு வலின்னு சொன்னதுனால சரி ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா பக்கத்தில் போய் பார்ப்போம், கேஸ்ட்ரிக்காக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எல்லாம் கொடுத்த உடனே சரியாயிரோன்னு பார்த்தோம், சரியாகலை. சாப்பிட்ற ஆகாரம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வாமிட் வந்துடுச்சு. சரி மாத்திரை கொடுத்தா சரியாயிரும், சரி வேறு டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லி அப்படியே வேறு டாக்டர்கிட்ட போனோம். வேறு டாக்டர்கிட்ட பார்த்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, சரி அவங்கள ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. சரி இதுவும் போட்டு பார்க்கலாம், அதுவும் வேலைக்காகல. என்ன ஆண்டவரே, இப்போ என்னோட விசுவாச லெவல் எப்படி இருந்ததுன்னா, என்ன ஆண்டவரே, படிக்காத பிள்ளைங்க கூட என்ன பண்ணும், எக்ஸாம் நேரத்தில் படிப்பாங்க, நிச்சயமாக படிப்பாங்க. ஏன்னா ஐயோ பாஸ் ஆகணுமே, மார்க் வாங்கணுமே. என் பிள்ளை மட்டும் இப்படி இருக்கேன் ஆண்டவர். அப்பயும் என்ன இருக்கோம், ஊழியத்தில் தான் இருக்கிறோம், ஆலயத்தில் தான் சபை தான் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் என்னுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன ஆண்டவரை எங்களுக்கே இந்த சோதனை, என் பிள்ளை இப்படி படிக்காமல் இப்படி இருந்தால் எப்படி மார்க் வாங்க முடியும், எங்களை வெட்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நான் மட்டும் இல்லை என் குடும்பத்தையே ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்த நாள் எக்ஸாம் எழுதணும். முந்தின நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. டாக்டர் சொல்கிறார், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்க்கணும், நீங்கள் அடுத்த நாள் அவள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் எங்களுக்கு இவர் என்ன சொன்னார், எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், இல்லை என் பிள்ளை எழுதுவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஒரு லெட்ரு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். என்ன லெட்டர்னா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் கன்செஷன் என்னென்னா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உடம்பு முடியலன்னா ஏதாவது நாங்கள் அந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் கொடுக்குறோம், கொஞ்சம் கொடுக்க வைங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள், ஏன் ஆண்டவரே எக்ஸாம் டைம்லேயே வரணும், எக்ஸாம் டைம்லேயே இவ்வளோ வேதனை. அப்போது எல்லாரும் கண்ணீரோடு தான் இருந்தோம். அப்போது ஒன்று தான், மெடிசனால் ஆக ஸ்கேன் எடுத்தோம், ஸ்கேனில் ஒன்றும் இல்லை, மாத்திரை போட்ட இந்த மாத்திரை அந்த மாத்திரை எல்லா ட்ரீட்மெண்ட்டை பார்த்தாச்சு, நோ யூஸ். ஒரே ஒரு வழி தான், ஆண்டவருடைய பாதம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாரும் ஒரே நேரத்தில், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்க. பலவீனம் தான், அந்த பலவீனத்தை அந்த சென்டருக்கு போகும்போது பேக்கில் ஓட்ஸு, ஆப்பிள், ஏன்னா எதுவுமே சாப்பிட முடியாது. சாப்பிட்டா மெடிசன் கொடுத்தாலும் வாமிட் வந்துடுது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போது குடும்பமாய் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரே நேரத்தில் சுகம் கொடுக்கல, ப்ராக்ரஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் எல்லா எக்ஸாமையும் படிக்காமல் எழுதுனாங்க. அதுதான் அங்கே இருக்கிற பியூட்டி. படிக்கவே இல்லை, தமிழ் மட்டும்தான் படிச்சிருந்தா. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, சோஷியல் சயின்ஸ் எதுவுமே படிக்கலை. சயின்ஸ் எல்லாம் எல்லா புக்கும் வாங்கி கொடுத்துருந்தோம், கைடு எல்லாம், ஆனால் ஒன்றும் கூட படிக்கலை. ஆனால் கர்த்தர் பாருங்க, 500க்கு 406 மார்க் எடுக்க வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க சாட்சி. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கிறீங்களா, அது உங்களுக்கு ஆனந்த நீரூற்ற கர்த்தர் கொடுப்பதற்கு, அது ஆண்டவர் அதன் வழியாய் அதன் ஊடுருவ, எப்படி சங்கீதக்காரர் தாவீது சொன்னாரோ, அந்த மரண இருள் அந்த பள்ளத்தாக்கில் நடக்கும்போது கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கழுகானது தன்னுடைய உயரத்தில், கழுகை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கழுகானது எல்லா பறவைகளுக்கும் அதுதான் ராஜா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அது அதுக்குரிய கேரக்டர் யூனிக்காக இருக்கும். எல்லா பறவைகளை போல மிங்கிள் ஆகாது. எல்லா பறவையும் காக்கா குருவி எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி கழுகு மட்டும் அது யூனிக்காக இருக்கும், யாரோடவும் சேராது. அதை என்ன பண்ணும், தன்னுடைய குஞ்சுகளை ஒரு நெஸ்ட்டில் வச்சு பாதுகாத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் காலங்கள் வந்த பிறகு அந்த கழுகினுடைய குஞ்சானது பறக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் தெரியும், அதுக்கு தாய்க்கு தெரியும் எந்த நிலைமையில் அதை பறக்க விடணும். அப்போ இதை என்ன பண்ணுது, தன்னுடைய கூட்டை தானே கலைக்குது. ஹல்லேலூயா. கடவுளும் அப்படிதான், அவருக்கு தெரியும் என் மகளுக்கு எவ்வளோ சோதனை தாங்குவா, என் மகளுக்கு எவ்வளோலாம் அவளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அப்போ அந்த கழுகானது கூட்டை கலைத்து பறவையை மேலேருந்து பொத்துன்னு போடுது. அப்போ பார்க்கும் பொழுது மனசாட்சியே இல்லையா அந்த தாய் பறவைக்குன்னு சொல்ல தோணும். ஆனால் அந்த தாய் பறவை அப்படி விட்டாதான் சுயமாக என்ன பண்ண முடியும்,
பறக்க முடியும். கர்த்தரும் அப்படிதான், நமக்கு தனிமைங்கிற ஒரு பாதையில் நம்மளை நடத்துவார். நிச்சயமா எல்லாருக்குமே தனிமை என்கிற ஒரு பாதை என்பது உண்டு. அந்த தனிமையான பாதையில் நடக்கும் பொழுது, ஆண்டவரே நான் மட்டும் இந்த வேதனையில் தனியாக அகப்படுறேனே, நான் மட்டும் வேதனையில் இருக்கேனே, என் வேதனையை பார்க்க யாரும் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன். ஏசாயா 41:10 சொன்னபோது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. மேபி அவருடைய கால் சுவடுகள் நமக்கு முன்பதாய் தெரியாம இருக்கலாம், அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருந்து நமக்கு ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா மரியாளை பற்றி பார்க்க போகிறோம். வேதத்தில் அநேக மரியாள்களை சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 56:8 வாசிப்போம். சங்கீதம் 56:8. என் அலச்சல்களை தேவரே எண்ணியிருக்கிறேன், என் கண்ணீரை உடைய துருத்தில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க கண்ணீர் அவர் என்ன பண்றாரா? உங்கள் கண்ணீர் எல்லாம், உங்கள் அலைச்சல்கள் அவருக்கு தெரியும். உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் அவருடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். அப்போது உங்களோட அலைச்சல்கள், உங்கள் கண்ணீர் ஒன்று கூட வீணாய் போக ஆண்டவர் விடவே மாட்டார். ஒருவேளை அது காலங்கள் செல்லலாம், நாட்கள் செல்லலாம், மாதங்கள் செல்லலாம், ஆனால் ஒரு நாள் நிச்சயமாய் அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு அடைய செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இங்க ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். இது யாருடைய குடும்பம் என்றால், பெத்தானியாவில் வாழ்கிற ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. பெத்தானியாவில் ஒரு 3 பேர் வாழ்றாங்க. 2 சகோதரி, ஒரு சகோதரன். லாசரு, அவனுடைய சகோதரிகள் 2 பேர், மார்த்தாள், மரியாள். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசுவானவர் இந்த குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம இயேசுவை நேசிக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா இயேசு நம்மை நேசிக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆவது அதிகாரத்தில் இந்த மார்த்தாள் மரியாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த மார்த்தாள் மரியாளை பற்றி பாருங்க, லூக்கா 10ஆவது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஊழியத்தை செய்து முடிச்சுட்டு அவர் அடிக்கடி என்ன பண்ணுவாரோ, ஒலிவ மலையில் போய் அவர் ஜெபம் பண்ணுறது அவருடைய வழக்கம். அப்போது அவரை சுற்றிலும் அநேக குடும்பங்கள் தெரிந்திருக்கும், அநேக பேர் போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம் தான் இந்த அழகான அதாவது லாசரு, மார்த்தாள், மரியாள் என்கிற குடும்பம். இவங்களுக்கு பெற்றோர் இருந்தாங்களான்னு என்று சொல்லப்படலை. ஆனால் இவங்களோட வீடு எங்கே இருக்குன்னா பெத்தானியா என்கிற ஊர் இருக்குது. அந்த பெத்தானியா என்கிற ஊர் எருசலேமில் இருந்து 2 மைல் தூரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒலிவ மலையிலிருந்து அடியில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு, அந்த குடும்பத்தில் தங்குவது வழக்கம். ஹல்லேலூயா. அப்போது இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆண்டவர் லாசரு மிகவும் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அவங்க சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க, ஆள் அனுப்புகிறாங்க. ஆண்டவரே, என்னோட சகோதரன் எப்படி இருக்கிறான், உடம்பு முடியாமல் இருக்கிறான், மரண வியாதியில் இருக்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, சுகப்படுத்துங்க. நியாயம் தானே? ஏன் ஆண்டவர் நேசித்த குடும்பம். பாருங்க, 11வது யோவான் 11:5 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் எப்படி இருந்தாராம், அன்பா இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு அன்பா இருக்கிறாருன்னா நிச்சயமாய் அவங்கள என்ன பண்ணியிருக்கணும், அவங்க தன்னுடைய அன்பை செலுத்தி இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல அன்பை செலுத்துறோமா? ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நீங்கள் என் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. பாருங்க, இந்த லாசருவானவன் பலவீனத்தில் இன்னும் மறிக்க போகிறான். அதனால் ஆளை விட்டு அனுப்புகிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆளை விட்டு அனுப்பும் போது இயேசு என்ன பண்ணுறாராம், 11:6 பாருங்க. யோவான் 11:6. அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஹல்லேலூயா. இவங்க எதிர்பார்ப்பு என்ன, இயேசு வந்தார்னா உடனே என்னுடைய தம்பியை குணப்படுத்திடுவார். ஏன்னா இயேசு எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, இயேசு நாங்கள் என்ன சொன்னாலும் ஆண்டவர் எங்களுக்கு கேட்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் அவங்க விசுவாசம் சோர்ந்து போகிற அளவுக்கு என்னாச்சு, 2 நாள்
அங்கேயே என்ன பண்ணிட்டார், தாமதிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் தேவனுடைய பிதாவினுடைய மகிமை அந்த இடத்துல விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தாமதிக்கிறார். நம்மளுடைய காரியத்திலும் அநேக நாள் அநேகருக்காக ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அநேகருடைய ரட்சிப்புக்காக கணவனோ அல்லது மனைவியோ அல்லது நம்ம உற்றார் உறவினர் யாராவது ஒரு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சைலண்ட் லிசனராக இருப்பார். ஹல்லேலூயா. சைலண்டாக இருப்பார், ஆனால் என்ன பண்ணிட்டு இருப்பார், கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தாமதித்து 2 நாள் தாமதித்து என்ன பண்றாரு, போறார். போகும்போது இவருக்கு தெரியுது, ஆவியில் உணர்றாரு, என்ன ஆயிடுச்சு, லாசருவானவன் இறந்துட்டான் அப்படின்னு தெரியுது. அப்போ யூதரில் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மரணம் அப்படின்னா அந்த வீட்டில் எல்லாரும் கூடி இருந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆகலை, ஆறுதல் அடையலை. அவங்க இருதயம் ரொம்ப கலங்கி போயிருக்கு. ஒரு மரணம் அப்படின்னும் போது அந்த குடும்பத்தின் உள்ள சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கும், ஐயோ ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக என் தம்பியை நான் இழந்திருக்க மாட்டேனே, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு நம்ம கூட அநேக வேலையில் ஏசப்பா என் வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதித்தீங்க, நான் அப்படி தான் கேட்டேன், என் பிள்ளை வாழ்க்கையில் ஏன் அனுமதிச்சிங்க ஏசப்பா, நாங்கள் உங்களுக்காக தானே ஊழியம் செய்கிறோம், நாங்கள் உங்களுக்காக தானே நிற்கிறோம். அந்த சூழ்நிலையானது யாருக்குமே எதிராளி கூட வரக்கூடாதுன்னு நினைத்த நாட்கள். ஹல்லேலூயா. அப்போ இவங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்கல்ல, ஏசப்பா நான் உங்களை தானே நம்பினோம், உங்களை தானே நாங்கள் வேண்டணும், ஏன் என்ன என்னோட வாழ்க்கையில் அதை அனுமதித்தீங்க, ஏன் தம்பி சாகணும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம கேட்குறோமோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுடைய துன்பத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏளனமாக பேசுவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படியாய் சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் வருகிறாருன்றது கேள்விப்பட்டு மார்த்தாள் போறா இயேசுவை பார்த்து, இயேசுவே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் பாருங்க, இதெல்லாம் நடக்கும் பொழுது மரியாள் வர்றா, என்ன நடக்குது பாருங்க, யோவான் 11:32. இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு அதே தான் கேட்கிறா, ஆண்டவரே நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா என்னோட சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டான். ஏசப்பா நீங்க என் கூட இருந்திருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஏன் எனக்கு அனுமதித்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கறது போலவே அவ கேட்கிறா. ஆனா அவர் பாதத்தில் விழுந்து, ஹல்லேலூயா, பாதத்தில் விழுறதுன்றது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லைங்க. நம்ம ஜெபம் பண்ணோன்னு நினைப்போம், அப்போ என்ன ஆகும், பல தடைகள் வரும், குடும்ப சூழ்நிலைகள் வரும், துக்கம் வரும். இன்னும் நான் துக்கத்திலே தானே இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணி என்னத்துக்கு, பல விதமான காரியங்கள் நம்மளை அமிழ்த்து கொண்டு இருக்கும். ஆனாலும் அதையும் மீறி பாதத்தில் விழணும். இந்த விழுகிற அனுபவம் மார்த்தாளுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் மரியாளுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம பிரச்சனைக்காக எங்கெங்கேயோ சொல்யூஷன் தேடி ஓடினாலும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம உட்காரும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன தருவார், சொல்யூஷனை தருவார், ஆறுதலை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு நம்ம கவலைப்படும் பொழுது அமைதியாக இருந்துட்டு போறவர் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் நமக்கு தாறுமாறாய் ஆப்போசிட்டாக இருந்தால் கூட கர்த்தர் நம்ம அழும் பொழுது நம்மளோடு சேர்ந்து அவரை என்ன பண்ணுறாரு, அழுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அப்படி கேட்கும் பொழுது அவள் எப்படி இருக்கிறாள், அழுகிறாள். பாருங்க 33வது வசனம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவளை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்த்தாள் பேசும் பொழுது ஆண்டவர் அழுதாரா? அழுகலை இல்லையா? அவளுக்கும் இருக்கும் தூக்கம் இல்லாமலாம் இருக்காது, ஏன்னா ஒரே சகோதரன். ஆனால் இந்த மரியாள் மட்டும் அழும்போது ஆண்டவரை என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆவியில் கலங்குறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம உற்றாரோ உறவினரோ ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க கஷ்டப்படும் பொழுது அந்த உணர்வு நமக்கும்
இருக்கணும். ஆண்டவரே, இவங்க கஷ்டப்படுறாங்களே, இவங்க இவ்வளோ வேதனையில் இருக்காங்களே, ஒருவேளை கணவனாயினும் மனைவியாயினும் யார் என்ன கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்ணணும், ஒரு அன்பாய் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குங்கிறத உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு முயற்சி எடுக்கணும். பாருங்கள், போன வாரத்தில் ஒரு சாட்சி ஒன்று கேள்விப்பட்டேன். எங்கள் தங்கச்சி ஒரு சாட்சி சொன்னான். அந்த அம்மாவுக்கு ஒரு டெல்ஃபின், அந்த சிஸ்டர் பேர் ஒரு டெல்ஃபின், ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அந்த அம்மா ஆர்சியிலேருந்து கன்வெர்ட், அவங்க வீட்டுக்கார் ஐயங்கார். அவங்க அப்படி கன்வெர்ட் ஆகி பாண்டிச்சேரியில் 40 இயர்ஸ் ஃப்ரான்ஸில் பாண்டிச்சேரிக்கு 40 வருஷம் அங்கே ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அந்த அம்மா சமீபத்தில் இறந்துட்டாங்க. அப்போது என் தங்கச்சி என் கூட ஷேர் பண்ண காரியம் என்னென்னா, பாஸ்ட்டு ஒரு சாட்சி சொன்னாராம். யாரை பற்றினா, அந்த இறந்து போனவங்களை பற்றி. அவர் கணவர் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சாட்சி சொன்னாராம், பாருங்கள் பிரதர், நீங்கள் ஒரு போதகர் இல்லை, யாருக்கும் போதிக்கலை. எங்களை மாதிரி நீங்கள் 4 பேருக்கு போதிக்கலை, நீங்கள் சர்ச் வச்சு நடத்தலை, நீங்கள் ஊழியெல்லாம் செய்யலை. ஆனால் உங்களுடைய லைஃபு அநேகருக்கு ஒரு பாடமாக இருக்குது. இப்படி தான் நடக்கணுங்கிறத உங்கள் லைஃபோடைய ஆக்ஷன், அதாவது லவ் இன் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம வாயில் பேசுகிறோம் இல்லையா? அப்போது வேலண்டைன் வந்துச்சு, அநேகர் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கிஃப்டால் தங்களோட அன்பை தெரிவிக்கிறாங்க. ஆனால் அன்பை நம்ம எப்படி செயலில் காண்பிக்கும் பொழுது தான் அந்த அன்பானது பூரணப்படும். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணாருன்னு பார்த்தா, இவருக்கும் வயசு இருக்கும். தன்னுடைய மனைவி ஐசியூவில் 3 வருடத்துக்கு முன்பதாகவே அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. வீல் சேர் லைஃப் தான். ஆனால் அந்த வீல் சேர் லைஃப்லேயும் 3 வருஷமும் அந்த மனைவியை அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாராம். எப்படி சொல்லுவாராம், செல்லம், என் செல்லம், என் அம்மு அப்படின்ட்டு. பாருங்கள், ஒருத்தர் நல்லா இருக்கும்போது அவங்கள கவனிக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஒருத்தர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுதோ, அவங்க படுத்த படுக்கையில் இருக்கும் பொழுதோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்ல வரேன். அப்போ ஒருத்தர் நம்மளுடைய வாழ்க்கையை ஒருத்தர் சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அது வெளிப்படும். ஹல்லேலூயா. அந்த அம்மா அதாவது அந்த வீடியோ பார்த்தேன், வெண்டிலேட்டரில் போட்டாங்க, ஒன்றுமே இல்லை, செத்துருவாங்கன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் அவர் பாருங்கள், அந்த வீடியோ அவர் எடுத்திருக்கிறாரு, எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தா. அப்போ வாயில் வெண்டிலேட்டர் வச்சுட்டாங்க, கண்ணை நல்லா திறந்துருக்குறாங்க. திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. நமக்கு புரிஞ்சுதா புரியலையா தெரியல, கண்ணில் மட்டும் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. அம்மே செல்லம், பாரியா, என்னை பாரு அப்படிங்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது உண்மையாலுமே கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்ததுன்னா அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி கிறிஸ்துவர்களாகிய நாம் அன்புன்னு நம்ம இருதயத்தில் வைத்துக்கிறத காட்டிலும் தன் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், ஒருவேளை கவலையாக அந்த பாருங்கள், எல்கானா சொல்கிறாரு, 10 குமாரரை பார்க்கிலும் பாருங்க, 1 சாமுவேல் எடுத்து பாருங்க, தன் மனைவி மேல அவ்வளோ அன்பா இருக்கிறார், அவ்வளோ ஆறுதல் படுத்துறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அண்ணால் என்ன பண்றாளா, அவளுடைய சக்காலத்தை அவளை மனமடி வாக்குகிறாள். மனமடி வாக்குறதுனால அவள் ரொம்ப மனம் கலங்கினவளாய் இருக்கும் பொழுது இப்ப எல்கானா அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமாகவா கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இருதயம் தாங்க வேணும். அது கணவனாலும் சரி, மனைவியானாலும் சரி, எவ்வளோ உங்கள் பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் உங்கள் மனைவியை என்ன பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. சாப்பிட்டியான்னு கேளுங்க, எப்படி இருக்கீங்கன்னு அடிக்கடி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு ஆஃபீஸில் போயிட்டாலும் உங்கள் மனைவியை என்ன பண்ணுங்க, இல்லை கணவனோட ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இது எப்போ வரும்? தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது. இயேசு என்ன பண்ணுறாரு, இதை பார்த்த பொழுது ஆவியில கலங்கினார். ஹல்லேலூயா. அவர் கலங்கி துயரம் அடைந்து பாருங்க, இயேசுவே கண்ணீர் விட்டாராம். அப்போ இயேசு கண்ணீர் விடுற அளவுக்கு இந்த மரியாள் அந்த அளவுக்கு இயேசுனுடைய இருதயத்தை கவர்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா. எப்படி கவர்ந்திருக்கிறா? அவளுடைய ஜெபத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அப்படியே நம்ம துக்கத்தில் இருக்கும் போது அப்படியே நடுவாந்தரத்தில் விட்டுட்டு போறவர் அல்லவே அல்ல.
அவருடைய டைம் டேபிளே வேற. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற ஆண்டவரே இந்த காரியத்தை இந்த டியூரேஷனுக்குள்ள நடத்தினா நல்லா இருக்குமே, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் ரொம்ப நாள் எதிர்பார்க்கிறேன், சோர்ந்து போயிட்டேன், எனக்கு சீக்கிரத்தில் இதில் ஒரு முடிவு கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அவருடைய கேலண்டர் வேற, நம்மளுடைய டைம் டேபிள் வேற. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை எப்போ செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் தேவையானது ஒன்றே, அவருடைய பாதத்தை விட்டு நீங்காத ஒரு அனுபவத்தை நமக்குள்ள ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் விடுகிறார். அப்போ இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம துன்பம் வரும்போது, துக்கம் வரும்போது, துயரம் வரும்பொழுது இயேசுவும் நம்மோடு சேர்ந்து பாடு அனுபவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அமைதியாய் போகிறவர் அல்ல, நம்மளோடு சேர்ந்து பாடுகளை அனுபவித்து அவருடைய கண்கள் நமக்காக கண்ணீரோடு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மரித்த லாசருவை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்புகிறார். கல்லை புரட்டுங்கள் என்று சொல்றாரு. புரட்டின உடனே அவன் எல்லா கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு வெளியே வருகிறான். ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன? மரியாளுடைய ஜெபம், மரியாளுடைய பாதத்துல விழுந்து இருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. எல்லாருமே ஆப்வியஸ்லி எல்லாம் வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறோம், எல்லா காரியத்தையும் அன்றாட காரியத்தை நாம செய்தா கூட ஆண்டவரே ஆதியில் இருந்த அந்த அன்பு, ஆதியில உங்க பாதத்தை பிடித்து கெஞ்சின ஜெபித்த அந்த அனுபவம் இன்றைக்கு என் வாழ்க்கையில வேணும்னு நம்ம ஜெபம் பண்ணும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பத்தையும் நீக்கி நமக்கு ஆறுதல் செய்வார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வெய்யும் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த துருத்தின்னு சொல்லும் போது யூத கலாச்சாரத்தின்படி ஒரு குடும்பம் என்ன பண்ணணுமா, ஒரு யூதர் கலாச்சாரத்தின்படி நம்ம ஒரு இன்சிடென்ட் பார்க்குறோம்ல, இயேசுனுடைய பாதத்தில் கண்ணீரால் கழுவினால் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பேசப்படாத அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, ஒரு யூத கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு ஜார் இருக்குமா, லாக்ரிமா ஜார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜாரில் அவங்களுடைய அப்பா அம்மா ஒருத்தர் செத்துட்டாலோ ஒரு எமோஷ்னலால தானே நம்ம கண்ணீர் வரும். அப்போ அந்த கண்ணீரெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலத்தில் துருத்தி ஒரு ஜார் மாதிரி வச்சு அதில் சேவ் பண்ணிக்கிட்டே வருவாங்களாம், அப்பா அம்மா அக்கா அப்படியே தலைமுறையாய். அப்போது அந்த விலை உயர்ந்த அந்த கண்ணீரினால் அவள் என்ன பண்ணுறா, பின்பக்கம் வந்து அந்த கண்ணீரினால் துடைத்து தன்னுடைய தலைமயிரினால் என்ன பண்ணுறா, பாதத்தை துடைக்கிறான்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வெய்யும். அப்போ ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது விரயமாய் போகவே போகாது. ஆமென். அதாவது கண்ணீரோடு விதைக்கிற நாம் கம்பீரத்தோடு அறுப்போம். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த மரியாள் இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்ததுனால தான் தான் இழந்த சகோதரனை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஊக்கமான ஜெபம் வேணும். நம்ம வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுறோம், கரெக்டு தான், ஆனால் ஊக்கமான ஜெபத்தை நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பாருங்க, இயேசு சொல்றாருல, உங்க கவலைகள் எல்லாவற்றையும் என் மேல வச்சிருங்க அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம சுமந்து கொண்டே நம்ம துக்கத்தை செல்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது நம்மளோட ஊக்கமான ஜெபம் தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்னிலும்னா இயேசுவானவர் எப்படி இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு போகாமல் அந்த வார்த்தையில் வாரம் சண்டை கேட்கிற வார்த்தைகள் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் சில வார்த்தைகளை போடுவார். அந்த வார்த்தைகளை நாம் நிலைக்கும் பொழுது நாம் எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோமோ, நாம் எதற்காக காத்திருக்கிறோமோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. ப்ராமிஸ் பண்ணுறவர் சாதாரணவர் இல்லைங்க. அவர் தான் வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் படைத்தவர். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவருடைய முதலாவது ஊக்கமான ஜெபம். ரெண்டாவது அவருடைய வார்த்தையில தியானம் பண்ணணும். ஏதோ வார்த்தையை படிக்கிறோம் போறோம் அல்ல, ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது, எதற்கான வார்த்தை, எந்த சூழ்நிலையின் பின்னணியில சொல்லப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வேலைக்கே போனா கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துட்டு சொல்லும்பொழுது அது நமக்கு
ஆசீர்வாதத்தை கொடுக்கும். மூன்றாவது, ஆண்டவரே என் கவலை எல்லாம் உங்கள் மேலே வச்சுட்டேன், என் கவலை என் பாரம் எல்லாவற்றையும் உங்கள் மேலே வச்சுட்டேன், நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், என் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாய் போவது இல்லை என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவன் பாதத்தை பிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். பாருங்க, யாக்கோபு அநேக வேளையில் பார்க்குறோம். யாக்கோபு என்ன பண்ணா? யாப்போக்கு என்கிற நதியில் தனித்து இருந்தான், அதாவது போராடி கொண்டு இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த போராட்டம்னா என்னங்க? சண்டையா? போராட்டம்னா போராடி ஜெபம் பண்ணா அப்படின்னு சொல்கிறது வந்து சண்டையா? இல்லைங்க. பாருங்க, ஓசியா எழுதுன ஓசியா எடுத்துக்குங்க. பழைய ஏற்பாடுல அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான், அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், வெட்கையிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு எவ்வளோ வேல்யூன்னு. அப்போ யாக்கோபு என்ன பண்ணுறாரு? ரா முழுவதும் அழுது கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். யாக்கோபுன்னா ரொம்ப ஏழையா? யாக்கோபுக்கு ஒன்றுமே இல்லையா? யாக்கோபு வெறும் கையோட போனான், கோலும் கையுமாய் போனவன் திரும்பி வரும்பொழுது மனைவிகளோடு இரு பரிவாரங்களோடு வருகிறான். ஹல்லேலூயா. பிள்ளைகளோடு வருகிறான், ஆடு மாடு அவன் சம்பாதித்த எல்லா சம்பாதியத்தையும் கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. ஆனால் அவன் எதிர்பார்த்தது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பாதம். ஹல்லேலூயா. அழுகிறான், போராடி அழுகிறான். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா ரட்சிப்புக்காக? இன்னும் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஜெபித்து கொண்டே இருங்க. இன்னும் துதிப்பேன். தாவீது சொல்கிறார்ல, இன்னும் துதிப்பேன். அதாவது நான் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், இன்னும் இந்த லெவலாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஏன்னா நம்ம எல்லாருமே எதில் இருக்கிறோம்? ஓட்டப்பந்தயத்தில் தான் இருக்கிறோம். முடியும் பரியந்தம் ரட்சிக்கப்படணும். அப்போ பாதியில் ஓடுறவங்க நம்ம கரெக்டாக ஓடிட்டு அந்த அந்த தொடுற லைன் வரும்பொழுது நம்ம நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓட்டத்தில் ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவை வைத்துக்கொண்டு நம்ம ஓடுகிற ஓட்டமானது இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் மாத்திரம் போதும்ன்ட்டு ஓடுகிற வாழ்க்கை சீரானதாக இருக்கும்னா கடைசி நேரத்தில் ஆண்டவரோட வருகையில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு அழகான கிரீடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க இருக்கிற கண்ணீரானது நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தல் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 21:4. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுமா? வெளிப்படுத்தல் 20. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளங்கினது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கண்ணீரானது, கவலையானது இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆண்டவரோட வருகையில் இதெல்லாமே மறைந்து அவரோடு கூட என்றென்றைக்கும் எப்படி இருப்போம்? நிலைத்திருப்போம். அந்த கானானுக்கு, அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் இவ்வளோ சோதனை. ஹல்லேலூயா. இவ்வளோ பாடு, இவ்வளோ வேதனை, எல்லாவற்றையும் தாண்டி அழுகை என்னும் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கிக்கணும். உண்மையாலுமே ஆண்டவர் நம்ம நடக்கிறாரா? நன்மைக்கு தான். இதுலேயும் ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு இப்போ தெரியாது, அது ஒரு காலம் வரும், ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறும். ஹல்லேலூயா. மரியாளும் அழும் பொழுது யாரும் சும்மா இல்லை, கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க பாருங்க. அந்த இடத்த வாசிக்கணும்னு நினைக்கிறேன். யோவான் 11 கூடி இருக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன். இவ்வளோ கவலையில் இருக்கிறாங்க, இழந்து போயிருக்கிறாங்க, எவ்வளோ வேதனையில் மார்த்தாலும் மரியாதை இருப்பாங்கல்ல, இழப்புக்கு எவ்வளோ வேதனையில் இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் பேசுகிறாங்க பாருங்களேன். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தார் நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்லுவாங்க, இவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க, வாரமான கோயிலுக்கு போகிறாங்க, ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிறாங்க, எல்லா பைபிளை வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பாட்டு சத்தம் கேட்குது. ஆனால் ஏன் இவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு? ஏன் இவ்வளோ பாடு இவங்களுக்கு? ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை ஏளனமாய் பேசுவாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறார். இவ்வளோ பள்ளத்தாக்கு
பள்ளத்தாக்கில் இவ்வளோ அழுகையில் நடக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமாய் ஒரு நாள் கேட்பார். அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை தொடப்பார், உங்களோட துக்கத்தை மாற்றுவார், உங்கள் வருத்தத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும், எல்லாமே ஆண்டவர் புதுப்பிச்சிருவார். ஒரு புது சிருஷ்டியாய் ஒரு புது மாற்றத்தை கொடுத்து கர்த்தர் நம்மளை முன்னேற செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க குறைஞ்சிட்டீங்களோ உங்க விசுவாசத்துல, இந்த நாளில் ஆண்டவரை எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த விசுவாசம் குறைஞ்சிச்சோ, இன்னைக்கு புதுப்பீங்க. இன்னைக்கு உங்க இருதயத்தில் ஆண்டவரை எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, பல நேரத்தில் ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபம் பண்ண ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். கேட்காம இருக்கிறாரா? இல்ல. எத்தனையோ பிரச்சனையில இடுக்கண்கள் மத்தியில் ஆண்டவர் அடுத்த நிமிஷம் என்ன ஒரு திகில். ஆனா அந்த நேரத்திலும் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார்னா நிச்சயமாய் இந்த ஜெபம், எந்தெந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருவார் தரமாட்டார், எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் தருவார். உங்களுக்கு எல்லா விதமான ஆறுதல் கிடைக்கும். எப்போ? கர்த்தருடைய பாதத்தில் அமரும் பொழுது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணுங்க. ஆண்டவரே உங்க பாதத்தை பிடிச்சுக்கிட்டேன்ப்பா, எனக்கு வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை, எனக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்காம ஆண்டவர் போகவே மாட்டார். மேபி தாமதிக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? உட்கார்ந்த இடத்துலயே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் ஆறுதல்னு பார்த்தோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பல ஆண்டுகளாய் பல வேதனைகளை பட்டு கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட குடும்பத்தில் சமாதானம் இல்லாம ஆண்டவரே தேவைகளோடு கூட நிறைந்திருக்கிறவர்களை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. சொல்லப்படாத காரியங்கள், எத்தனை இருதயத்தின் பாரங்கள் ஆண்டவரே. யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ அந்த இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பு, இருதயத்தினுடைய வேதனைகள் உங்க சமூகத்தில் இருக்கப்பா. எங்களை எத்தனை பேர் ஏளனமாய் பேசினாலும் எங்க கண்ணீர் உங்க துருத்தியில் இருக்க ஆண்டவரே. விலை உயர்ந்த கண்ணீரானது உங்க கரங்கள்ல இருக்கப்பா ஆண்டவரே. நாங்க உங்க சமூகத்தில் செலவிட்ட ஒரு நிமிடம் கூட வீணாய் போவது இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீங்க கணக்கு வச்சிருக்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் நீங்க கணக்கு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என் அலைச்சல்களின் தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீரே, என் வேதனைகளை தெரியுமே சப்பா. எத்தனை வருடமாய் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றாங்களோ அவங்களுடைய ரட்சிப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. ரட்சிப்பு கர்த்தர் உடையது என்று பார்க்கிறோம். நீங்க ஒருத்தரை ரட்சிக்கலனா, பிதாவினுடைய அருள் இல்லைன்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது அப்பா. இங்க வந்திருக்கிறவர்கள் யார் யார் குடும்பத்துல ரட்சிப்புக்காக அநேக ஆண்டுகள் ஜெபம் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. டே பை டே, நாளுக்கு நாள் அந்த குடும்பமானது ரட்சிக்கப்புள்ளாய் நடத்தப்படணும். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யார் யார் என்ன வேதனைகள் ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே, இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுதலை செய்யுங்கன்னு ஜெபம் பண்ற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே ஜெபத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே. உங்களுக்கு செவிகள் எங்க ஜெபத்துக்கு ஆண்டவரே செவி கொடுக்கும்படியாய், செவி சாய்க்கும்படியாய் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வாசித்த சங்கீதத்தின் பிரகாரம் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கப்பா. எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே ஸ்தலம் நீங்க தான்ப்பா. உங்க பாதம் மாத்திரம்தான். மரியாள் கண்ணீர் விட்டு அழுதது போல அவள் அழுத கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகல. உங்க வார்த்தைகளை கேட்டதனால் அவள் வீணாய் போகல. மரித்த லாசரை உயிரோடு பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு நாங்க எதெல்லாம் இழந்தோமோ, எங்க இழப்பு ஆண்டவரே, எங்க பேர் இழந்திருக்கலாம், எங்க மதிப்பை இழந்திருக்கலாம், எங்களுடைய ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எதிர்மறையா இருந்தாலும் கர்த்தர் எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. வருகிற வாரம் எங்க கண்ணீரை எல்லாவற்றையும் துடைத்து கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெப கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.